போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், விரைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊற்றுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊற்றுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்து எங்கு வாடுவோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்து எங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவழிபாட்டிற்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய வழிபாடானது நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான அழைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். இந்த அழைப்பைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகுக்கு எப்படி நாம் உப்பாக இருக்க முடியும், எப்படி நாம் ஒளியாக இருக்க முடியும் என்று நாம் கேள்வி கேட்கின்ற பொழுது நற்செய்தி தருகின்ற விளக்கம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு
நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அவருடைய வழியில் நாம் நடந்து அவரை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவது முக்கியமான ஒரு அழைப்பு. இதை நம் உள்ளத்தில் இருத்தி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கின்றோமோ அதுதான் மிக முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். நாம் விருப்பம் போல் வாழ்வது வாழ்க்கை அல்ல. இறைவன் எதை செய்ய விரும்புகிறாரோ, இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் உலகிற்கு ஒளியாக வாழ்வது என்பது. அதை நம் உள்ளத்தில் இருத்தி அவ்வாறு நாம் வாழாமல் இருந்த தருணங்களுக்காக மன வருத்தப்பட்டு இனியாவது அவ்வாறு வாழ நாம் முயற்சி செய்வேன் என்ற உள்ள உறுதியோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். நம்முடைய எல்லா குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்கள் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித அந்தோனியாரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிடுகின்றேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த போது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள்.
இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அப்பொழுது அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். எப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதவை நாடி செல்வீர்கள்? ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள், சினமுற்றிலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும். Alleluia, 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 Alleluia. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது மக்கள் உங்கள் நற்செய்தியை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்பழுதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான நாளிலே நாம் புனித அந்தோனியருடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி இறையாசிற்காக கூடியிருக்கும் வேளையில கடவுள் ஆசிரியை மட்டும் கொடுக்கவில்லை, ஆசிரோடு முக்கியமான செய்தியும் நமக்கு கொடுக்கிறார். செய்தியை கொடுத்து ஆசி வழங்குகிறார். எப்படி என்றால், நீங்கள் இப்படியாக இருங்கள் என் அன்பு மக்களே, நான் உங்களை ஆசீர்வதிக்க என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய வாசங்களை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து தியானிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார். முதல் வாசகத்துல எலியா இறைவாக்கினர் பசியோடு வறண்ட சூழ்நிலையில செல்லுகின்ற பொழுது அங்கே பாலைவனத்துல அந்த சாரிபாத் அந்த விதவை பெண் வழியாக உணவு கொடுக்கிறார். ஆனால் அங்கு ஒரு பெரிய புதுமையை நடக்கிறது. அந்த உணவை பெற்றுக்கொண்ட எலியா அந்த அம்மாவை ஆஸ்வதிக்கின்ற பொழுது அந்த களத்தில் எண்ணெயும் மாவும் தீரவே இல்லை என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் அக்கறையாக இருக்கக்கூடிய கடவுள், நாம் அவரை நம்பி இறைவா நீதான் நினைக்கலாம் என்று சரணாகதி அடைகின்ற பொழுது அவர் நமக்கு எந்த குறையும் வைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்வோம். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அன்பார்ந்தவர்களே, நண்பர் ஒருவர் ரயில்வேல வேலை செய்கிறார், மேனேஜராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விவிலியத்தின் மேல் அதிக பற்று ஏற்பட்டு விவிலியத்தை வாசிக்கிறார். பல்வேறு காரியங்கள் அவருடைய உள்ளத்தில் அதிகமாக அழுத்தம் திருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இன்றைக்கு வாசித்த நற்செய்தி அவர் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் என்னுடைய வழியை கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் உள்ளத்தை ஒரு சிறிய சலசல் போன்று ஏற்படுகிறது. இதையும் ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு தானே சொல்றாரு, நான் எப்படி உலகத்துக்கு உப்பா இருக்க முடியும், நான் எப்படி ஒளியா இருக்க முடியும் என்ற கேள்வியெல்லாம் கேட்டு அவர் ஒரு வாரம் கழித்து அவருடைய மனசுல ஒரு புதிய திட்டம் ஒன்று தோன்றுகிறது. திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் நம்ம லீவ் போட்டுட்டு வட இந்தியாவுக்கு சென்று அங்கே மக்கள் மத்தியில நான் நற்செய்தியை போதிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறார். அவருக்கு அது நல்லாக படுகிறது. தன் மனைவி தன் விருப்பத்தை சொல்லுகிறார். ஆனால் மனைவி சொல்லுங்க, என்ன அங்கே ஒரு வருஷம் லீவ் போடுறீங்க, குடும்பம் என்ன ஆகுது, அதெல்லாம் கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, உனக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணிட்டு போறேன், என்ன மட்டும் ஒரு வருஷம் என்னை தொல்லை பண்ணாத, நான் ஆண்டவருடைய செய்தி கொடுக்க போகணும். வட இந்தியாவில் ஆண்டவரை பற்றி தெரியாத மக்கள் மத்தியில் போய் ஒரு வருஷம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள். அங்கே வட இந்தியாவில் கூடிய ஒரு குருவானரை தொடர்பு கொண்டு அவருடைய அந்த பங்கிலே அவருக்கு உட்பட்ட கிராமம், ஒரு சாதாரண கிராமம், படித்தறியாத மக்கள் கூடிய வசதி இல்லாத மக்கள் வாழ்கிற அந்த சாதாரண ஒரு சிறிய கிராமத்துக்கு அவர் ஏற்பாடு செய்கிறார். அந்த பங்குத்தை சொல்லிவிட்டால் நீங்கள் போங்க, அங்கே வந்து தங்கத்துக்கு வீடெல்லாம் இல்லை,
ஒரு சின்ன குடிசை தான் இருக்கும், லைட் இருக்காது, மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். அப்புறம் அங்கே சாப்பாடு அவங்க சாப்பாடு தான் சாப்பிடணும். மெட்ராஸ் மாதிரி சாப்பாடு கிடையாது சொல்லுகிறார். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். குருவோடு சென்று அவரை அந்த கிராமத்தை விட்டு விட்டு வருகிறார். முதல் நாள் போகிறார். அந்த குடிசையில் அவர் தன்னுடைய ஜபத்தை ஆரம்பிக்கிறார். அவர் கொண்டு சென்ற சிலுவையும் மாதா சுரூபத்தை வைத்து விட்டு அவரை விளக்கேற்றி ஜெபிக்கிறார். முதல் நாள் மாலை 7 மணிக்கு ஜெபிக்கிறார். அந்த கிராமத்து மக்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க. இன்னும் புதுசாக யாராவது வந்திருக்காங்க, அவர் வந்து வேடிக்கை பார்க்க வராங்க அந்த மக்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை காலையில் மாலையும் ஜெபித்து விட்ட பிற்பாடு மாலை வேலையில் அந்த மக்களை சந்திக்க செல்லுகிறார். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார், ஏன் எங்களை சந்திக்க வரீங்க? பதில் ஒன்றுமே சொல்லலை. இல்லை, நான் உங்களை சும்மா பார்க்க வந்தேன், உங்களோட பேச வந்தேன். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக பார்த்து தெரிஞ்சுக்கா வந்தேன். நான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எங்களுக்கு எதாவது செய்வீங்களா? சொன்னார், எதுவும் செய்யறதுக்கு வரல, உங்களோட இருந்துட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பாடு. அந்த மக்கள் கொஞ்சமாக அவரை புரிந்து கொண்டு மாலை வேலைகளில் முதலாக அவர் ஜபத்தை தொடங்குகிற போது குழந்தைகள் எல்லாம் அங்கே வருகிறது. அவரோடு உட்கார்ந்து அந்த குழந்தைகள் ஜெபிக்கிறது. அவர் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி மெதுவாக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து சில குடும்பங்கள் வருகிறது. கடைசியாக 6 மாதம் கழித்து கிராமம் முழுவதுமே அந்த குடிசை தேடி வருகிறது. அவருக்கு கடவுளுக்கு மிக்க நன்றி சொன்னார். அப்போ அந்த மக்கள் எல்லாரும் அவர் எதுக்காக வந்தார் புரிந்து கொண்டார்கள். இவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். புதிய வாழ்க்கை என்னன்னு கேட்டா, நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை தன் வாழ்க்கை எடுத்து சொல்வதை அவர்கள் கண்டு அந்த மக்கள் திரண்டு வந்தார்கள். ஓராண்டு முடிகின்ற வேளையிலே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய காலம் முடிந்து விட்டது, நான் திரும்பி செல்ல வேண்டும். அப்போ அந்த கிராமம் முழுதும் ஓன்னு அழுகுறாங்க. ஐயோ, எங்களை விட்டு போகாதீங்க, நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எங்களோடு இருங்க, உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வாழ்றதை பார்த்து நாங்களும் வாழ ஆசைப்படுறோம். அன்பாந்தவர்களே, அவர் மனவேதனையோடு தன்னுடைய பணியை அங்கே முடித்து விட்டு வீட்டிற்கு திரும்புகிறார். இங்கே வந்த பிற்பாடு அவருக்கு சொல்ல முடியாத வருத்தம், இந்த மக்களை விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் ஒன்றை மட்டும் அவர் சொன்னார், நான் அங்கே ஆண்டவரை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த மக்களுக்கு யாரை கொடுத்தேன்? இயேசுவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். இதுதாங்க உலகில் நம்ம உப்பாக ஒளியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நட்சத்திரம் அழைக்கிறார். இப்போ நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், உப்பு ஒளி இந்த 2 பொருளை ஆண்டவரையே நமக்கு சொல்றாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம், உறுதி பூசல், நற்கண்ண வழியாக எல்லாரும் ஆண்டோடைய மக்களாக மாறி இருக்கோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ம வெறும் ஆண்டோடைய மக்கள் மட்டுமல்ல, இன்னொருத்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பு ஒளி, நீங்க தான் உப்பு ஒளி. எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இது எப்ப நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? யோசிக்கக்கூடிய டைம் இருக்காது, நம்ம ரொம்ப பிஸி. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வேலைங்க, ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ், இது நம்ம வாழ்க்கை ஓடி போகுது ஒழிய ஆண்டவர் சொல்ல இந்த வார்த்தைகள் அர்த்தம் என்ன? நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்கு ஒளியா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானஸ்தான உறுதி பூசல் நற்கனை பெற்ற நம்ம எல்லாரும், ஆண்டோடைய மக்களாக மாறிய நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உப்பை போல சாரம் உள்ளவர்களாக ஒளியை போன்று மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உப்புடைய அர்த்தம் என்ன? நம்முடைய ஒவ்வொரு செயலும் உப்பை போன்று பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே பயனுள்ள செயல்களை செய்யணும், உபயோகமான செயல்களை செய்யணும், நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும். அதை செய்யறோமா? இங்க பாயிண்ட் என்னன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் எடுத்து அலசி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் உபயோகமான செயல், பயனுள்ள செய்யறதே கிடையாது. உதவாத காரியங்களை, வேண்டாத காரியங்களை செஞ்சு தேவையில்லாத பிரச்சனை வரவழைச்சுக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம நல்ல செயல்களை பயனுள்ள செஞ்சிருக்கிறோம். அந்த நல்ல செயல்கள் பயனுள்ள செயல்களை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் உப்பாக இருக்கிறோம். அதான் அர்த்தம். ஒளியாக என்ற அர்த்தம்
பிறருக்கு வழிகாட்ட வேண்டும், பிறருக்கு நாம் நல்ல ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதான் ஒளி. ஒளியினுடைய வேலை என்ன? ஒளியுடைய வேலை என்ன? பார்ப்பதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது, வழியில செல்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. அதான் ஒளி. அப்ப நம்ம பார்க்கிறவங்க இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்தா நல்லது என்று நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதான் ஒளி. இப்ப உப்பாக ஒளியாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. உப்பாக ஒளியாக நாம் இருக்கிறோமா? நம்ம செயல்கள் பயனுள்ள செயல்களாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க நம்ம பார்த்து ஆண்டவர் பின் செல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதுக்கு அன்பாந்தவர்களே, கொஞ்சம் சீரியஸா நம்ம யோசிக்கிறது மிக மிக நல்லது. பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை மறந்து விட்டு ஏதோ ஒரு சிலவற்றை நாம் செய்கிறோம், பிடித்த காரியங்களை செய்கிறோம். அதுதான் ஓகே நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிடித்தமானதா என்று யோசித்தால் பெரும்பாலும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அவங்க இன்றைய நாளில் நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு நான் என்னுடைய தியான சிந்தனையாக நாம் சிந்திக்க வேண்டிய 3 காரியங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நாம் உப்பாக ஒளியாக இருக்கணும்னா இந்த 3 காரியங்கள் நம்ம செய்யணும். 3 காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம உப்பாக ஒளியாக இருக்க முடியும். இதை செய்ய முடியுமா அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை நம்மளால் செய்ய முடியுமா? 3 காரியங்கள். முதல் காரியம், நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், 1, அன்பை கொடுப்போம், அகந்தையை ஒழிப்போம். என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். அகத்தைய செய்ய முடியுமா? இது அன்பை கொடுக்க முடியுதா? நம்மளால அன்பை கொடுக்க முடியுதா? இல்லையே. எவ்வளவு அன்பை கொடுக்க முடியுது நம்மளால? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் உண்மையில அன்பு கொடுக்கிறோம்? உண்மையான அன்பு எத்தனை பேர் கொடுக்கிறோம்? இன்னைக்கு போலி அன்பு, ஏமாற்றும் அன்பு, ஏமாற்றும் அன்பு, வெளிவேட அன்பு, வெளிவேட அன்பு நிறைய நிறைய. குடும்பத்தை கணவன் மனைவி இடையில உண்மையான அன்பு இல்லையே. வெளிவேஷம் தானே போட்டு இருக்காங்க, பேருக்கு கணவன் மனைவியா இருக்கிறாங்க. உண்மையான அன்பு இல்லை அங்க. அங்க விரும்பத்தெல்லாம் நான் ஆசைப்படுறத வாங்கி கொடுத்தா அன்பு. பொருளில் அன்பு இருக்கிறது, பொருளில் அன்பு இருக்கிறது இல்லை. அன்பு எங்க இருக்கிறது? அன்பு எங்க இருக்கிறது? எங்க இருக்கு அன்பு? அன்பு இதயத்தில் இருக்கிறது. இதயத்தில் அன்பு இல்லாமல் நீங்க என்ன பொருள் கொடுத்தோம், என்ன செஞ்ச, என்ன பிரயோஜனம்? இது உண்மையான அன்பு இல்லை. ஆகவே அன்பை கொடுப்போம், அகந்தையை ஒழிப்போம். இதுதான் உண்மையான உப்பாக ஒளியாக முதல் முக்கியமான விஷயம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உண்மையான அன்பு நம் உள்ளத்தில் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கடன் பண்ணி என்ற விதத்துல ஒருவரோடு நாம் உள்ளன்போடு பழகுகிறோமா? உள்ளன்போடு உருவாடுகிறோமா? ஒருவரை ஏமாற்றாமல் வாழ்கிறோமா? இன்னைக்கு நிறைய ஏமாற்றல் உண்டு. இதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நடக்காது. நீங்க ஒருத்தர் ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாற்ற முடியுமா? கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளுக்கு தெரியும் உண்மையான அன்பு இருக்கா இல்லை என்று சொல்லி. ஆகவே உண்மையான அன்பை நம் உள்ளத்தில் நாம் வளர்ப்போம், அந்த அன்பை நாம் அதிகமாக்குவோம். உண்மையாக நம்மளை அன்பு செய்வோம். நம் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, நம்மோடு இருக்கிற உறவுகளை அன்பு செய்வோம். அன்பு செய்து என்று சொன்னால் அவரை முழுமையாக நாம் அரவணைத்து நேசித்து அக்கறை காட்ட வேண்டும். அக்கறை நம்மை பற்றி நினைப்பதல்ல. இத்தகைய அன்பை நாம் கொடுப்போம். அகந்தையை அழிப்போம். அகந்தை அர்த்தம் ஆணவம், தற்பெருமை, அகம்பாவம், தான் என்ற மமதை. இதை ஒழிக்கணும் முதல்ல. இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள், ஏகப்பட்ட விவாகரத்துக்கள். நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றம் போனீங்கன்னா ரேஷன் கார்டோட பெரிய லைன் நிற்கும், தெரியுமா? அந்த லைன் எங்க நிற்குது? குடும்ப நீதிமன்றத்தில் நிற்குது. எதுக்கு நிற்குது? எல்லாம் விவாகரத்து. என்னால் வாழ முடியாது, விவாகரத்து கொடுங்க. ஏன் அங்க ஏன் விவாகரத்து? அகந்தை, ஆணவம், நான், சுயநலம். இது இருக்கின்ற வரை மனித வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அகந்தையை அழிக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? முடியுமான்னு சொல்றீங்க. ஆனா ஒரு சில சைலண்ட் இருக்கிறத பார்த்தா
இதெல்லாம் மாவர காரியமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இதை செய்யலன்னு எப்படி இங்கே நிம்மதி வரும்? அகந்தையை ஒழிக்கணும், முற்றிலும் அழிக்கணும். ஆண்டவர் இயேசு நமக்கு தம் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுகிறார். ஆகிய முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? அன்பை வளர்ப்போம், அகந்தையை ஒழிப்போம். தயவுசெய்து மனசுல வச்சுக்கோங்க. முதல் முக்கிய செயல் எதுக்கு? உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது முக்கியமானது இரக்கத்தை காட்டுவோம், இரட்டை நாக்கை ஒழிப்போம். என்ன செய்யணும்? இரக்கத்தை காட்டுவோம், இரட்டை நாக்கை ஒழிப்போம். இரக்கம் என்ன? பரிவு, கருணை. மொத்தமே நமக்கு வேணும் பரிவு, கருணை. இரக்கம் நிறைய இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்தோம்னா கண்ணுக்கு முன்னாடியே கஷ்டப்படுவாங்க, ஆனா உதவி செய்யறதுக்கு மனசு வராது. ஏன் தெரியுமா? சரி, ஒரு வீட்டில் எடுத்துக்குவோம், மாமியாரும் மருமகள் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். மாமியார் இழுத்துன்னு கிடப்பாங்க, மருமகள் என்ன சொல்ல பின்னாந்து, இந்த சனியன் செத்து தொலையக்கூடாத, இழுத்துக்கிட்டே உயிரை வாங்குது. அந்த இழுக்கிற நேரத்துக்கு கூட இறக்கம் வரல. பார்த்தீங்களா எவ்வளோ உள்ளத்தை, எவ்வளோ பெரிய அந்த கொடூர தன்மை. பார்த்தீங்களா? இறக்கமா வருவதில்லை. இறக்கம் கஷ்டங்களை பார்த்து மனம் இறக்குதல் இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்லாது மனித வாழ்க்கை யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எத்தனை உயிர்களுக்கு பலியாகுது பார்த்தீங்களா? அந்த ஈரானும் இஸ்ரேல் சண்டை, அமெரிக்கா, இங்கே யுக்ரைன், ரஷ்யா, இவங்க படுற சண்டையினால எத்தனை உயிர்கள் பலியாகுது. இறக்கமே கிடையாது. மனித உயிர்கள் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது, தூசு. எத்தனை பேர் செத்து போகட்டும், ஆனால் இறக்கிதான் வேணும். நான் நினைச்சதான் நடக்கணும். எவ்வளவு பெரிய ஆபத்து உலகத்தில் போய்கொண்டு இருக்குது அன்பா. அந்தவளே, இதுவே நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? இதுக்காக கடவுள் உலகத்தை படிச்சாரு, இதுக்காக மனுஷனை படிச்சாரு, இதுக்காக இவ்வளவு அழகான இயற்கையை கொடுத்தாரு. மனுஷன் சுயநலவாதியா மாறிட்டான். மனுஷன் புத்தியே மாறி போச்சு. அடுத்த உயிர் மேல அக்கறையே இல்லை. அவன் எப்படி செத்து போன என்ன, எக்கேடு கேட்ட எனக்கு என்ன, சாவட்டும், நான் மட்டும் நல்லா இருக்கணும். இந்த மனப்பான்மை அதிகமாகி கொண்டே போகிறது. குடும்பங்களில், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல, நாட்டில், உலக அளவில் இந்த தீய மனப்பான்மை அதிகரிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இரக்கத்தை காட்டுவோம். கஷ்டப்படுறவங்களை பார்த்து மனம் இறங்க வேண்டும். துன்பப்படுகளை பார்த்து நாம் கருணை காட்ட வேண்டும். கடவுள் விரும்புகிறார். இரட்டை நாக்கை ஒழிப்போம். இந்த இரட்டை நாக்கு என்ன? நம்ம மொத்தம் எத்தனை நாக்கு இருக்கு? நமக்கு எத்தனை நாக்கு இருக்கு? ஒரு நாக்கு தானே? நல்லா பார்த்தீங்களா? நல்லா தொந்த பாருங்க. 2 நாக்கு இருக்கும். உள்நாக்கு சொல்றீங்கல்ல, அந்த உள்நாக்கு தான் சிறு நாக்கு. வெளியில தெரிஞ்சு பெரிய நாக்கு. சிறு நாக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கு ஒரு நாக்கு. இன்னொரு நாக்கு வெளியில தெரியும். இரட்டை நாக்கு இது நம்ம உடல்ல இருக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில இரட்டை நாக்குடையலாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா இரட்டை நாக்கை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா 2 விதமா பேசுறது. முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, பின்னாடி போய் இன்னொரு மாதிரி பேச. முன்னாடி பேச, ஆஹா என்ன அழகான புடவை, நல்லா கட்டி வந்துக்கிறீங்க. பின்னாடி போயிட்டு, இது எங்க போய் திருடிச்சு அந்த பொம்பளை, எது ஏமாந்தாலும் சுட்டின்னு வந்துட்டா, சுட்டி வந்து கட்டி வந்துக்கிறேன். இது என்னது? இதான் இரட்டை நாக்கு. முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது. இந்த இரட்டை நாக்கை ஒழிக்க வேண்டும். இந்த இரட்டை நாக்கு இருக்கிறோம். குடும்பத்தை சமாதானம் இருக்குமா? அமைதி இருக்குமா? இருக்கவே இருக்காது. நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுறது. இப்பதானே இப்படி சொன்ன, அடுத்த விஷயத்தை மாத்தி சொல்றிய. நான் அப்படியா சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. இப்படி பேசி குழப்பி கூட இருக்கவங்களையும் பைத்தியமாக்கி, இந்த இரட்டை நாக்கு வச்சிருக்கவங்களால மற்றவங்களை பைத்தியமாக்கிடுவாங்க. பேசி நான் பேசவே இல்லை, ஆனா பேசுறாங்கிறது தெரியும் நமக்கு. முன்னால் ஒன்று பேசுவதும் பின்னால் மற்றொன்று பேசுவதும் இரட்டை நாக்களோட அடையாளம். அன்பார்ந்தவர்களே, அதை நாம் ஒழிக்க வேண்டும். இந்த மனப்பான்மை கூடவே கூடாது. எப்பொழுதும் நாம் உண்மையை பேச வேண்டும், நீதியை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும். ஆகவே இரண்டாவது முக்கியமானது இரக்கத்தை காட்டுவோம், இரட்டை நாக்கை ஒழிப்போம். நம் அந்தோனியாருடைய விசித்திரமான ஒரு புதுமை என்ன தெரியுங்களா? தாய் திருச்சபை
அதோடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது. ஏன் அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருக்கு தெரியுமா? அவர் எப்பொழுதும் தீயது பேசியதில்லை. இந்த இரட்டை நாக்கு அவர்கிட்ட இல்லை. உண்மையே பேசினார், நேர்மையே பேசினார், நல்லதையே பேசினார். அவங்க நாமும் நம் அந்தோனியாரை போன்று அத்தகைய அப்பழுக்கு இல்லாத நல்ல ஒரு பேச்சை கொண்டவர்களாக வாழ வேண்டும். இதுக்கு நாம் முடிவு செய்வோம். மூன்றாவது முக்கியமான வழி உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை தருவோம், மனத்தாங்களை தவிர்ப்போம். மூன்றாவது முக்கியமானது உப்பா ஒளியாக இருக்கணும்னு சொன்னால் நாம் செய்த மூன்றாவது செயல் மன்னிப்பை தருவோம், மனத்தாங்களை தவிர்ப்போம். மன்னிப்பை தருதல் இது மிக முக்கியமான. ஆண்டவர் இயேசு அங்கங்கே நற்செய்தியில பல இடங்களில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார்? உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள், பகைவர்களை அன்பு செய்யுங்கள். நம்ம மன்னிக்க முடியுதா? நம்மளால மன்னிக்க முடியுதா? நம்முடைய கணவரை மன்னிக்க முடியுதா? மனைவியை மன்னிக்க முடியுதா? பிள்ளைகளை மன்னிக்க முடியுதா? பெற்றோரை மன்னிக்க முடியுதா? முடியலையே. பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியவில்லை. எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு இந்த 3 அடி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. அப்பனா அவன் கவனிக்க மாட்டேன். என்ன 3 அடி அதிகமா கொடுத்தாரான் அண்ணனுக்கு சொத்தை பிரிக்கும் போது. பாருங்க மனசுல எவ்வளவு பெரிய வர்மம், வைராக்கியம், பகைமை. பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்துல நாம் இப்படி மன்னிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிங்க, மன்னிப்பை கொடுப்போம், மனத்தாங்களை தவிர்ப்போம். நம்ம எல்லாட்டையும் நிறைய மனத்தாங்கள் இருக்கும். யார் மேல மனத்தாங்கள் இருக்கும்? கணவர் மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், பிள்ளைங்க மேல இருக்கலாம், உற்றார் உறவினர் மேல இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் பெரியவங்க மேல இருக்கலாம். என்ன மனத்தாங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஒளியாக இருப்பதற்கு அத்தாட்சி, ஒரு உப்பாக இருப்பதற்கு அத்தாட்சி. இதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக. அன்பார்ந்தவர்களே, அவங்க மீண்டும் சொல்லுகிறேன், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை செய்தியை நாம் உள்வாங்கி, என்ன இறை செய்தி? அன்பை கொடுப்போம், அகந்தையை ஒழிப்போம், இரக்கத்தை காட்டுவோம், இரட்டை நாக்கை நாம் ஒழிப்போம், மன்னிப்பை தருவோம், மனத்தாங்களை தவிர்ப்போம். இந்த 3ல் ஏதாவது ஒன்னாவது நீங்க செய்ய முடியுமா? ஒன்னாவது செய்ய முடியுமா? 3 நீங்க செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை, நானும் எதிர்பார்க்கறது இல்லை. அட்லீஸ்ட் ஒன்னாவது செய்ய முடியுமா? 3 ஏதாவது ஒன்னா செய்வீங்களா? அட்லீஸ்ட் அதான் கொஞ்சம் ஆற்றல் கொடுது. சூடான வெயில்ல கொஞ்சம் ஐஸ் தண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்னாவது செய்வீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை சிறப்பாக செய்ய ஆண்டு உங்களுக்கு அழுத்தளவு வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலி விளக்கு ஜெபித்து நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக்குவோம். நம் வாழ்க்கை ஒரு உப்பாக, ஒரு ஒளியாக விளங்கட்டும். ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இதனுடைய ஆசீர். ஆமேன். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக கிறிஸ்துவையே திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப கிறிஸ்துவின் மறைவுடலாகிய தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் மண்ணுலகில் விண்ணக மதிப்பீடுகளை பறைசாற்றும் உண்மை சாட்சிகளாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் ஆண்டவரே என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப குறுகிய மனப்பான்மையை கடந்து சமூக நீதி, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை நிலைநாட்டவும் எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நல்லாட்சி புரிய நம் தலைவர்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோனியாரின் பக்தர்களுக்காக அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, புனித அந்தோனியாரை தேடி நாடி வந்திருக்கின்ற பக்தர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களின் வாழ்வில் உள்ள துயரங்களையும் வேதனைகளையும் நீக்கி நம்பிக்கையை அதிகப்படுத்தவும், அவர்களை
குடும்பங்களில் ஒற்றுமை, சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், உமது சித்தத்தின்படி வாழவும் மனதையும் ஆற்றலையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். நம்முள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக வேண்டுவோம். அன்பு நிறைந்த இறைவா, எங்கள் இளையோரும் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் அனைத்து மாணவ செல்வங்களையும் உமது அருளால் ஆசிர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல்நலம், ஞானம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கும் திறனையும் நற்பண்புகளிலும் இறை நம்பிக்கையிலும் வளர்ந்து சமூகத்திற்கு சிறந்த முன்மாதிரிகளாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியை நிறைவேற்றும் தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்ட நம் குடும்பங்களில் அன்பையும் இரக்கத்தை கொடுப்பவர்களாகவும் மன்னிப்பை தந்தருள்பவர்களாகவும் நம் உள்ளங்களை சுத்தப்படுத்தி அகந்தையை அழிப்போம், இரட்டை நாக்கை ஒழிப்போம், மனத்தாங்களில் இல்லாதவர்களாக வாழ வேண்டி இறைவனை தொடர்ந்து வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள், அமைதி, சமாதானம், குடும்ப ஒற்றுமைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகவும் கொண்டாடுவோம். பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலப்பட கலாச்சாரத்தில், இந்த கணினி கலாச்சாரத்தால் மனதுகளை சிதறடித்து கொண்டு வாழ்க்கையில திசை மாறி போகிற பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் புனித அந்தோருடைய வல்லமிலம் மன்றாட்டு வழியாக நாம் கேட்கின்ற வரங்கள் கிடைக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பரம தந்தைமை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தர வந்தேன், நான் தர வந்தேன், என்னையே உம்மிடம் தர வந்தேன், பெருங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். தர வந்தேன், நான் தர வந்தேன், என்னையே உம்மிடம் தர வந்தேன், பெருங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். ஏற்றிடுவா, மாற்றிடுவா, ஏற்ற பலியா என்னை உருமாற்றிடுவா. ஏற்றிடுவா, மாற்றிடுவா, ஏற்ற பலியா என்னையே உருமாற்றிடுவா. தர வந்தேன், நான் தர வந்தேன், என்னையே உம்மிட தர வந்தேன், துருங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். சகோதர சகோதரி உங்களிடமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிறவர்களுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, துறவமெடுத்த தலைவரான புனித அந்தோனியாரை பற்றியறி செய்த அதே பற்றுணர்வை உமது திருப்பெடுத்த அணிகோரும் எங்களுக்கும் தந்தருளும். அதனால் தூய இதயத்தோடும் ஆர்வம் மிகுந்த பிறர் அன்போடும் உமக்கு இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏலும் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திறமை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்கள் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மத்தியில் எழுந்தில் வருகின்ற புனித நேரம் இது. அன்பதவுளே, நம் கவனத்தை எல்லாம் அந்த பீடத்தின் பக்கமாக திருப்பி உள்ளங்களை திறந்த ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலே அன்பை கொடையாக பொழிந்தள்ளும், இரக்கத்தை ஒரு கொடையாக தந்தள்ளும், மன்னிக்கும் மனதையும் ஒரு கொடையாக தாரும். இதுவே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, என் உள்ளத்தை இவ்வாறு நிரப்பி ஆசிரோடு என்னை திரும்பி செல்ல நீர் வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எல்லாரும் கேளுங்க தயவு செய்து. உள்ளத்தில் இந்த அன்பும் இந்த இரக்கமும் இந்த மன்னிக்கும் மனப்பான்பு இருந்தால் நமக்கு எல்லாம் நிறைவாகும். இதை இயேசு செய்ய உணவாக நம்மளுக்கு வரவிருக்கிறார். பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பல இருக்கும் திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்த மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரும் இறக்கத்தை நினைவு கொண்டு திருமுகொழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கோந்தலாயிருந்த புனிதராய் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் பாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுத்தந்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்லுவோம். தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முதைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை எங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கும் பொழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் வாழ்க்கையில் நாம் உப்பாக ஒளியாக வாழ வேண்டும் என்று அழைப்பிடுக்கின்ற இறைமகன் இயேசு நம் நற்செயல்களாலும் நம்முடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வாலும் நாம் இவ்வாறு வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத்திருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், நான் நலவடையும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழு
எனக்கு செவிசாய உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. நாங்கள் உம்முடைய இறையில்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அன்றாட நற்செயல்களால் நாம் உப்பாகவும் நம்முடைய ஒளிமயமான உண்மையான நேர்மையான வாழ்க்கையின் வழியாக ஒளியாகவும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே